ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஒரே நிமிஷம் வருங்க. இந்த லெட்டர் தான். இது என்ன லெட்டர்னா ஒன்றும் இல்லை, சிஸ்டம் வாங்கின பில்லு. கடைசியாக நம்ம சிஸ்டம் வாங்கிட்டோம். இதோ பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக வாங்கிட்டேன். இதுக்கு மேலே இதை ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே செட்டப் பண்ணுற வேலை தான். இதுதான் புது ஸ்டுடியோ ரெடி பண்ணி, இன்னும் பாதி வேலை இருக்குது, பாதி இன்னும் ஸ்டுடியோ செட்டப்பில் இன்னும் பண்ணலை. இதுக்கு மேலே தான் பண்ணணும். ஓகே, நம்ம சிஸ்டம் வாங்கலான்னு சொல்லிட்டு இருப்பாங்கள்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது என்னோடய 2வது வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது வீடியோ தான் வரும். ஆமாம். ஓகே, நம்ம டப்புன்னு போய் நம்ம சிஸ்டத்தை நம்ம பிரித்து பார்த்துடலாம். ஓகே, எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டேன். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட B850ன்னு சொல்லிட்டு ஒரு மதர் போர்டு தான் வாங்கியிருக்கோம். நல்லா ப்ராசஸ் நல்லா தான் பண்ணுற மாரி. அதுக்கப்புறம் NVIDIAவோட RTX 5060 தான் எடுத்திருக்கேன். Ti 16 GB VRAM வரும். இதுதான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகிடெக்கோட கீபோர்ட், அப்புறம் SMPS 750 வாட்ஸ் SMPS தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு ரோட்டரி ஒன்று வாங்கியிருக்கேன். வேறு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா Ryzen 9 இதுதான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் லிக்விட் கூலர் தான் வாங்கியிருக்கேன், IC 360 ஆன்டி வரும் உங்களுக்கு. இது AOCயோட கேமிங் மானிட்டர். 2 மானிட்டர் வாங்கிட்டேன்னா 2 மானிட்ரு தேவைப்படுது நமக்கு, அதனால் 2 மானிட்டராகவே வாங்கிட்டேன். இது 2மே கேர்டு மானிட்டர் தான். ஃபுல்லாக உங்களுக்கு பிரித்து ஒன்றே சொல்கிறேன். இது நம்ம உள்ள சிஸ்டம் உள்ளே ரெடியாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா இது பிரித்து வச்ச பாக்ஸ், அதெல்லாம் ஃபுல்லாக இது உள்ளே எல்லாமே சிஸ்டம் ரெடி பண்ணியே உள்ளே இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வீட்டில் இருக்க ஹோம் தேட்டர் தான், சோனி ஹோம் தேட்டர் தான் இது. ஆனால் என்ன மாடல்னு தெரியல, இன்னும் அதுக்குள்ளே டெஸ்ட் ஆகிடுச்சு, இது துடைக்கலை. சரி, ஓகே, என்ன மாடல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே மறந்துட்டேன் என்ன மாடல்னு. ஆனால் இது ஒயர்லெஸில் ஒர்க் ஆகும். ஆனால் சோனியில் ஒன்று சிலது மட்டும்தான் இந்தமாரி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு 25,000 கிட்ட வாங்கினது தெரியல. மாடல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இப்போ இதை பிரிச்சிடலாம். பிரிச்சாச்சு, உள்ளே தான் இருக்குது. எப்படி எடுக்கிறது, இப்படி தூக்க முடியாது. சரி, ஓகே, சாய்ச்சிடலாம். எந்த பக்கம் கரெக்டாக சாய்க்கிறேன்னா, தப்பாக சாய்க்கிறேன்னான்னு தெரியலையே. ஓகே, இது இந்த பக்கம் வரணும்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட் கீழே இருக்குது. ஓகே, இப்படி தான் வரும். ஓகே ஓகே இருங்க, கேமராவை ஏன்னா ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ உள்ள ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க உள்ள. அதுக்கப்புறம் இது ஒய்ஃபைக்குன்னு நினைக்கிறேன். ஒய்ஃபை ரோட்டரி அந்த இதுமாரி டாப் மாரி இருக்குது, என்னென்னு தெரியல. அதுதான். ஓகே, இது இங்கே வச்சிடலாம். பாக்ஸை நிமித்திடலாம். சரி, ஓப்பன் பண்ண வேண்டியதான். இதுக்கு மேலே கவர் பண்ணி சீல் பண்ணி நல்லா தான் வந்துருக்கு. வெயிட்டாக தான் இருக்குது, செம்ம வெயிட்டாக இருக்குது. ஓகே, சிஸ்டம் சூப்பர். 2 DB SSD தான், ஹார்ட் டிஸ்க் தான் போட்டிருக்கேன். உள்ள SSD 1 DB இருக்குது. மொத்தம் 3 DB தான் கணக்கு பண்ணி போட்டிருக்கேன். ஸ்பேஸ் பத்துமான்னு தெரியல. நிறைய பேர் கேட்கலாம், ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் போகிறீங்க, இவ்வளோ தூரம் ப்ராசஸ் அதிகமாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு. நான் அது பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இது சிஸ்டம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மானிட்டர் தான் எடுக்கணும். இப்போ மானிட்ரு கேமரா எதனா ஒரு இடத்துல வைக்கணும், தூக்க முடியல, வெயிட்டாக இருக்குது. ஓகே, பிசியை இந்த ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா இங்கே தான் வரப்போகுது. ஒய்ஃபை கேபிள் இங்கே இருக்குது, ஒய்ஃபை லேண்ட் கேபிள் இருக்குது.
இங்கே தான் வைக்க போகிறேன், அதனால் இங்கே வச்சுட்டேன். இப்போ தான் மானிட்டர் தான் ரெடி பண்ணி எடுக்கணும். ஓகே, பாக்ஸ் ஓகே உள்ளே தான் இருக்குது. வந்துரு. ஆஹா, தனியாக பண்ண முடியலங்க, ஏன்னா தனியாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா. ஒரே நிமிஷம் இருங்க, இப்படி வச்சிடுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இது கொடுத்துருக்காங்க, ஒயர்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா செக் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்தோம், அதனால் இதை பிரிச்சுட்டோம். இது என்னென்னா இது HDMI கேபிள், இது வந்து HDMI கேபிள். அதுக்கப்புறம் இது டிஸ்பிளே போர்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே போர்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ மோஸ்ட்லி புதுசாக வரத்தில் எல்லாமே இந்த கேபிள் தான் கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பவர் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது டிஸ்பிளே போட்டு பழைய இதுக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, மானிட்டர். அது மொத்தம் இந்த AOCக்கு 3 கிட்ட கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே கேபிள். ஓகே, இது ஸ்டாண்டு இருக்கா? ஸ்டாண்டு இங்கே இருக்குது போல். ஓகே, ஸ்டாண்டு இப்படி வச்சுருவோம், எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவோம். இப்படி மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க, புக்கோட மேனுவல் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பிரிச்சிட வேண்டியதான். ஓகே, மானிட்டர் உள்ளே இருக்குது. இது வந்து அந்த ஸ்டாண்டோட மேலே வைக்கிறது போல். உள்ளே தான் நமக்கு AOC மானிட்டர் இருக்குது, கேமிங் மானிட்டர். ஓகே, இதை எப்படி தான் ஓகே, நம்ம மானிட்டருமே ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணி செட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டாண்டு இது நாங்களே அங்கேயே பிரித்து பார்த்துட்டு தான், எல்லாமே பிரித்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். இது ஒன்று, அந்த கீழே ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இது கீழே ஸ்டாண்டு. புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சும்மா இந்த கம்ப்யூட்டர் வீடியோ மட்டும், இந்த சிஸ்டமை பற்றி மட்டும் எடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் பற்றியுமே வீடியோ வரும். சும்மா இது ஒரு vlog மாரி போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பரவாயில்ல, இதுக்கு ஸ்க்ரூ கிடையாதுங்க, இங்கே டைட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூ மாரி கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, நல்லாயிருக்கு. டைட் பண்ணிட்டேன்னா நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, அண்ணன் சொன்னார் இப்படி, அவங்க கடையில் இருக்கவங்க சொன்னாங்க, அப்படியே டேரெக்டாக இப்படி பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். அதை அப்படியே லைட்டாக இதை கவரை எடுத்துகிட்டு அப்படி என்ன சொன்னார் அண்ணன், இப்படி லைட்டாக போட்டு மாட்டுங்க, அப்படியே மாட்டிடுங்க. சூப்பராக சத்தம் வந்துங்க. நீங்கள் எடுக்க தந்தால் அது ஒருக்கு பாருங்கள். இந்த இது பண்ணி எடுத்துக்கலாம், இந்த இது பண்ணி இப்படி தூக்கலாம் போல். ஓகே, சூப்பர். நான் போடுறது லாக் பண்ணியிருந்தேன். ஓகே, லாக் பண்ணியாச்சு. அடுத்த இருங்க, மானிட்டர் நிமித்திடலாம். ஓ, பாக்ஸ் மேலே வச்சு. ஓகே, பார்க்க போகிறேன் பாருங்கள் அப்படியே. ஆஹா, கேவ்டு மானிட்டர் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 30 inches கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 29 கிட்ட சொன்னாங்க, 29 தான் போட்டிருக்கு அதில். அதான் 29.9 இருந்தது, அப்போனா 30 inches தான் இது ஃபுல்லாக. இதே 2 மானிட்டர். இப்போ அந்த மானிட்டர் இப்போ எடுக்கணும். அந்த மானிட்டர் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். முடியல, ஏன்னா அது மானிட்டர் செம வெயிட்டாக இருக்குது. மானிட்டர் வேறு, இங்கே வேறு ரூமில் AC போடலைங்களா, ரொம்ப அனல் அடிக்குது. அந்த கண்ணாடியில் வர வெயில் வேறு ரொம்ப மோசமாக அடிக்குது. ஓகே, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். இருங்க.
ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. சிஸ்டம் ஃபுல்லாக இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே கொடுக்குறீங்களே, இங்கே நம்ம தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஓ மை காட், தெரியுதான்னு தெரியல. இப்போ நம்ம மதர் போர்டில் வர, அதாவது மதர் போர்டில் இப்போ டிஸ்பிளே கனெக்ஷன் பண்ணுவீங்களே, மதர் போர்டில் வர போர்ட்டில் வந்து டிஸ்பிளே கேபிளை கனெக்ட் பண்ணாதீங்க. எப்பயுமே கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கன்னா அந்த இதிலே கொடுத்துருப்பாங்க கீழே உங்களுக்கு. அந்த இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு ஃபுல் இது பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபுல் செட்டப் பக்காவாக ரெடியாக இருக்குது. நம்ம வேணால் சுவிட்ச் ஓகே இப்போ வந்து ஆன் பண்ணுறது தான் ஒரே வேலை. போட்டாச்சு, ஆன் பண்ணியாச்சு. நல்லா போ. ஓகே, சிஸ்டம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நேற்றே எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கடையிலே உட்காந்து எல்லாத்தையும் A to Z எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி தான் உள்ளே வச்சுருக்கேன். ஓகே, இங்கே ஆன் ஆகுது. ஃபஸ்ட்டு மானிட்டர் ஓகே, என்ன ரெண்டாவது? ஓகே ஆகுது. ஓகே, பாருங்கள், நேற்று உட்காந்து எல்லா சாஃப்ட்வேருமே ஏற்றியாச்சு. ஃபுல்லாக இவ்வளோ சாஃப்ட்வேர் ஏற்றிருக்கேன். ஓகே, விண்டோ பட்டன் வராதா? நியூ அப்டேட்டா? ஓகே, நம்ம வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோங்களா, ஏன் இவ்வளோ பெரிய பிசி எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துகிட்ருக்கோம், படம் பண்ணிகிட்ருக்கோம், ஆல்பம் சாங்கும் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அதான் அடுத்தடுத்த இதுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸாக தேவைப்பட்டுச்சு. அதான் சிஜி எல்லாமே பண்ணுற மாரி இங்கே. அதான் இங்கே பார்த்திங்கன்னா 2 டேபிள் மாரி இருக்கும். இங்கே ஒருத்தவங்க ஒர்க் பண்ணலாம், இங்கே ஒருத்தவங்க ஒர்க் பண்ணலாம், இங்கே ஒருத்தவங்க ஒர்க் பண்ணலாம். அதுக்கு தான் பிளான் பண்ணி பண்ணது ஃபுல்லாக. அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ எடுத்து ஷூட்லேயும் நிறையா ஷூட் போவேன், அப்போயும் நான் vlog பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சிஸ்டம் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சிஸ்டம் வாங்குகிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ப்பேன். ஓகே, இந்த vlog இதோட முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.